ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டியூப் மினிஸ்டர் சேனலில் அப்லோட் செய்யப்பட்ட பர்பிள் கேண்டி இன்ட்ரோ வீடியோவை எப்படி கைன்மாஸ்டரில் நம்ம எடிட் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால், பர்பிள் கேண்டி இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால், வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கில் போய் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எந்தவித காப்பிரைட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய கைன்மாஸ்டர் ப்ரோ எடிஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. கைன்மாஸ்டர் ப்ரோ எடிஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால், வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனுக்கு உள்ளாக்க நான் என்ன செய்கிறேன், கைன்மாஸ்டர் ப்ரோ எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றிய ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். எப்படி டவுன்லோட் செய்யலான்னு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ நம்முடைய பர்பிள் கேண்டி இன்ட்ரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பர்பிள் கேண்டி இன்ட்ரோ வீடியோ. முதல்ல ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூ பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி எடிட் செய்யலாம் என்பதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ என்ன செய்யுங்க, முதல்ல இந்த வீடியோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணிக்கிட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போய் உங்களுடைய சேனல் லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லோகோவை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, இங்கே ஆட் பண்ணுங்கள். இந்த லேயருக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள், இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இன் அனிமேஷன் ஓகே பண்ணி ஃபேடு கொடுங்க. ஃபேடு அப்படி இல்லைண்டா ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே நீங்கள் ஸ்பீடு செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, அதை என்ன செஞ்சுக்கோங்க, 1.5 அதை செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சேனல் லோகோ ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த சேனல் லோகோ அவுட் அனிமேஷன் எப்படி இருக்கணும்னா, ஸ்கேல் டவுன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, திரும்பவும் 1.5 அதே மாதிரி 1.5 வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ எப்படி நம்முடைய சேனல் லோகோ வியூ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அழகாக வியூ ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம சேனலுடைய லோகோ டூரிங் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கிடலாம். ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனில் போயிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பவும் ஒரு தடவை பார்த்துக்கிறோங்க, ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டிங்களா, இப்போ இங்கே ஒரு கிளியராக ஒரு இது வெளியாகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சேனல் லோகோ மறைஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், திரும்ப லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய் நம்ம சேனலுடைய டைட்டிலை என்ன செஞ்சுக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். சேனல் நேமு அல்லது உங்களுக்கு தேவையான என்ன டைட்டில் தேவைப்படுறதோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நம்மளுடைய சேனல் நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இது நம்முடைய சேனல் நேமு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செஞ்சுக்கிடலாம், இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, இன் அனிமேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்கேல் அப் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறீங்க, செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு
ஸ்பீட் டைம் வந்துட்டு 1.5. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இந்த டெக்ஸ்ட்டு என்ன டிசைன்ஸில் வேணும், ஃபாண்ட் டிசைன் அதிகமாக இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட் டிசைனில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் தேவைப்பட்டால், இது நார்மலாக ஒயிட்டு தான் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு டியூப் மினிஸ்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒயிட்டில் கொடுக்குறேன். இன் அனிமேஷன் ஸ்கேல் அப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறோம், இப்போ ஒரு தடவை ப்ரீவியூ பண்ணி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய டெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆக்கிக்கலாம். கொஞ்சம் இது என்ன செஞ்சுக்கலாம், சாரி இது வேண்டாம், ஒரு தடவை நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரிவியூ ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம டியூப் மினிஸ்டர் அப்படின்ற லோகோ செட் பண்ண பார்த்தீங்களா, அந்த லோகோவை கிளிக் பண்ணி இங்கே லெஃப்ட் சைடு டாப்பில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அந்த லோகோ டெக்ஸ்ட்டுடைய டூப்ளிகேட்டு உங்களுக்கு அதுக்கு மேலேயே உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதற்கு இன் அனிமேஷன் கொடுங்க. இன் அனிமேஷன் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா வைப் ரைட் அப்படிங்கிறத கொடுங்க. அல்லது உங்களுக்கு வேறு எதுவும் விருப்பமாக இருந்தால் அதை கொடுத்துக்கிறங்க. வைப் ரைட்டு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கான்வெர்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்ன செஞ்சுக்கிறேன், வைப் ரைட்டை கொடுத்துட்டு ஸ்பீடு 1.5 வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கொடுத்துட்டோம், ஆனால் வந்துட்டு செட்டாக அமையலை நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம டூப்ளிகேட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டூப்ளிகேட் சேனல் டைட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரோம். ஓகே, கொண்டு வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கலர் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகலை, அதுக்கு மேலே வேறு கலர் கொடுக்கணும். நான் சாம்பிளுக்கு ரெட்டு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோட எண்டு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இழுத்து விட்டுக்கிறங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ அடுத்த ஸ்டெப்பு இங்கே பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன செய்யுங்க, லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லோகோவை நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே கொண்டுட்டு வாங்க. ஓகே, லோகோவை கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க, தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறங்க, அப்படியே அவங்க சேனல் நேமுக்கு மேலே அழகாக என்ன செய்யுங்க, செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷனில் போயிட்டு ஃபேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பீடில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறங்க, வச்சுக்கிறங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன செய்யுங்க, ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியூ பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த லாஸ்ட்டு வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யுது, பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்டு நல்லா இல்லாதனால
இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வேறு மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவில் போய் உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணுறதாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு கலர் செட் பண்ணி வச்சுருக்கேன், இதற்கு மேட்சிங்காக. அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அந்த பர்பிள் கலரை நான் என்ன செஞ்சுக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை என்ன செஞ்சுக்கிறேங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனை என்ன செஞ்சுக்கிறேங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லெட்டர்ஸுக்கு பின்னாடி, உங்களுடைய டைட்டிலுக்கு பின்னாடி பேக் சைடில் அந்த ஸ்க்ரீனு, அந்த பேக்ரவுண்டு ஸ்க்ரீனை என்ன செஞ்சிடும், உட்காந்துரும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவை வியூ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அழகாக என்ன செஞ்சிருச்சு, உங்களுடைய சேனல் நேம், சேனல் லோகோ அங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்படின்டா இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, லேயரை கிளிக் பண்ணி ஸ்டிக்கரில் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு அசெட் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷனில். அந்த அசெட் இது தான், அது பார்த்தீங்களா, இதுதான் அந்த அசெட்டு. இதை என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த செகண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு திரும்ப நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அழகாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, தேவையில்லாத போர்ஷன்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தேவையில்லாத போர்ஷனை ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி எடிட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் திரும்ப என்ட்ரன்ஸில் வச்சு உங்களுடைய சேனலுக்கு என்ன மியூசிக் சவுண்டு நீங்கள் செட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே சவுண்ட் ஆப்ஷன், மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் தேவையோ அந்த மியூசிக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மியூசிக் செட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த சேனலோட மியூசிக்கு, இன்ட்ரோட மியூசிக்கு, இதை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பெரிய பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகோ வந்து என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கரெக்டாக அமையலை, அதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை. இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு இன்ட்ரோவாக அந்த வீடியோவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவினுடைய, இந்த பர்பிள் கேண்டி வீடியோவினுடைய இன்ட்ரோ வீடியோவினுடைய டவுன்லோடு லிங்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, அதில் போய்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், எந்த காப்பிரைட்டு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக தான் கொடுக்கப்படுது. நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, இதன் மாதிரி எடிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நம்மளுடைய டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க.